இந்த கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக அழகாக இருக்குது இலைங்க. இதை இப்போ பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கலாங்க. பாருங்கள் நெருக்கமாக எவ்வளோ அழகாக இருக்குது இலைங்க. முட்டை போண்டா போட்டால் அதே பஜ்ஜி மாவுங்க. கருவேப்பிலை சும்மா போட்டு எடுக்கலாம். திருப்பி போட்டு வெந்துடுச்சிங்க, எடுத்துடலாம். இது அலசிட்டு உடனே மாவில் போட்டு துவட்டி எடுக்கவும் இப்படி இருக்குதுங்க. இல்லைன்னா இன்னும் நல்லா மாவு ஒட்டி இருக்குங்க தண்ணி வடிஞ்சிருந்தாக்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை பஜ்ஜி தயாராகிடுச்சிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.